வெல்கம் யூடியூப் லேர்னர்ஸ். நம்ம கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி செஷனில் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்க்கலாம். மொத்தம் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் 5 ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. வாங்க இதுக்குள்ளே போகலாம். இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, அது மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் சரி. ஓகேவா, வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்க்கலாம். 1940 to 1950 வந்து இது வந்துச்சு. ஈகோட் மோக்லி அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் என்ஏக் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. இன் 1946 இன் யூஎஸ்ஏல. இதில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டெக்னாலஜி வந்து வேக்கம் டியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் கன்சியூம்ஸ் லாட் ஆஃப் பவர். வேக்கம் டியூப்ஸ் யூஸ் பண்ணாங்க. இதில் வந்து நிறைய பவர் வந்து எடுத்துச்சு. அண்ட் ஜென்ரேட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட், large in size and very expensive. machine language எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, punched cards and paper tape மூலமா தான் இன்புட் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிள் ENIAC and UNIVAC. செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் 1959 to 1965. இதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா, டிரான்சிஸ்டர். வேக்கம் டியூபுக்கு பதிலாக டிரான்சிஸ்டர் வந்து இங்கே யூஸ் பண்ணாங்க. கோர் எலமெண்ட்டாக டிரான்சிஸ்டர். இப்படி தான் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. செகண்ட் ஜென்ரேஷனில் என்ன கோர் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணாங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, டிரான்சிஸ்டர்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து வேக்கம் டியூப், செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து டிரான்சிஸ்டர். அதே மாதிரி இன்புட் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து பஞ்ச்டு கார்ட்ஸ் அண்ட் பேப்பர் டேப்ஸ் யூஸ் பண்ணாங்க. இங்கே வந்து டேப்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணாங்க ஃபார் செகண்டரி ஸ்டோரேஜ். டேப்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் டிஸ்க் இது வந்து ஸ்மாலாக தான் இருந்துச்சு, பட் ஃபாஸ்ட் தென் ஃபஸ்ட் ஜென்ரேஷன். சீப்பர் அண்ட் மோர் ரிலையபிள், மோர் எனர்ஜி எஃபிஷியன்ட், ஸ்டில் ஜென்ரேட் லாட் ஆஃப் ஹீட். வேக்கம் டியூப்ஸும் அதே மாதிரி லாட்ஸ் ஆஃப் பவர் அண்ட் ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சு ஃபஸ்ட் ஜென்ரேஷனில். செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து ரிலையபிளாக தான் இருந்துச்சு, ஃபாஸ்டராக தான் இருந்துச்சு, ஆனால் வந்து ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சு. எக்ஸாம்பிள் IBM 7090, CDC 6004. அண்ட் தென் தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து 1964 to 1971 இருந்துச்சு. இங்கே வந்து இன்டகிரேட்டர் சர்க்கியூட் வந்து யூஸ் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருந்துச்சு அண்ட் ஃபாஸ்ட், சீப்பர் தென் செகண்ட் ஜென்ரேஷன். ஆக்சஸ் யூஸிங் கீபோர்ட், மானிட்டர். இங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து கீபோர்ட் அண்ட் மானிட்டர் மூலியமாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இதில் வந்து வந்துருச்சு தேர்ட் ஜென்ரேஷனில். மேட் அவைலபிள் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். நிறைய பேருக்கு வந்து இது வந்து நிறைய பேருக்கு இது வந்து சேர்ந்துருச்சு. லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இது அவைலபிளாகவே ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் IBM 360 PDP 11. Fourth generation of computer was 1971 to now. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் தான். இதில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, மைக்ரோ ப்ராசஸர் வித் VLSI யூஸ் பண்ணியிருப்பாங்க. thousands of IC இன்டகிரேட்டர் சர்க்கியூட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிப்லேயே thousands of இன்டகிரேட்டர் சர்க்கியூட் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து ஸ்மால், போர்ட்டபிள், சீப்பஸ்ட் அண்ட் ஒர்க் அட் ஹை ஸ்பீட், அக்யூரசி, ரிலையபிள், லார்ஜ் மெமரியாக இருக்கும். GUI அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், OSலாம் வந்துருச்சு. ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எல்லாமே இதில் வந்து இருக்குது. இது வந்து எக்ஸாம்பிள் லேப்டாப், டெஸ்க்டாப். இது ஃபோர்த் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். அண்ட் தென் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு பேரலல் ப்ராசஸிங். இது வந்து அப்கமிங்காக வரதுக்கு வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ULSI டெக்னாலஜி, அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். நவடேஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு பேரலல் ப்ராசஸிங். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மிஷின் லேர்னிங். மிஷினே வந்து மிஷினே வந்து லேர்ன் பண்ணும் பை எக்ஸ்பீரியன்ஸ். அதை தான் சொல்கிறாங்க. ஃபோக்கஸ் ஆன் மிஷின் லேர்னிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நேச்சுரல் லாங்குவேஜில் அது ப்ராசஸிங் நடக்கும். ஏம் டு டெவலப் கம்ப்யூட்டர் தட் பெர்ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் டு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். நம்மள மாதிரியே அதுவும் யோசிக்கிற திறமையை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏம் டு டெவலப் கம்ப்யூட்டர்ஸ் தட் பெர்ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் டு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். எக்ஸாம்பிள் IBM, Watson, Google's AlphaGo. ஓகே, நம்ம 5 ஜென்ரேஷன் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன யூஸ் பண்ணாங்க, வேக்கம் டியூப்ஸ். செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து டிரான்சிஸ்டர். அண்ட் தென் தேர்ட் ஜென்ரேஷனில் இன்டகிரேட்டர் சர்க்கியூட் யூஸ் பண்ணாங்க.
4th ஜென்ரேஷனில் மைக்ரோ ப்ராசஸர் வித் VLSI அண்ட் தென் 5th ஜென்ரேஷன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.